வரகரிசி புலாவ். சோ அது பேரே வந்து ரொம்ப அட்டகாசமா அமக்கலமா இருக்கு. இது எப்படி செய்யணும், இதற்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இந்த புலாவ் செய்யறதுக்கு நீங்க வரகரிசி செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்? இதுவும் நம்ம பாரம்பரிய அரிசி தான் வரகரிசிங்கிறது. அதே மாதிரி இதுல ஃபைபர் கண்டென்ட்டும் நல்லா இருக்கு. இது வந்து நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த அரிசி. இது மில்லட்ஸ்ன்னு சொல்லி இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பாரம்பரியமா நமக்கு இருக்கிறது தான், நம்ம இடையில மறந்து போன விஷயங்கள். அப்ப மீண்டும் நம்ம ஞாபகப்படுத்துறது நம்ம ப்ரோக்ராம்ல நம்ம ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம். இந்த வரகரிசிங்கிறது இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே சும்மா ஒரு கஞ்சியை வச்சு கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதே ஒரு புலாவ் நல்லா இஞ்சி பூண்டு மசாலா போட்டு சாப்பிட்டா அது டேஸ்டா இருக்கும். அது சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா மேம்? வரகரிசி புலாவ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வரகரிசி, கேரட், பீன்ஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புதினா, இஞ்சி, பூண்டு. நேரடியா குக்கர்ல வைக்கிறது தான். இது வந்து வேகறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது இந்த அரிசி. கொஞ்சம் சூடானதும் எண்ணெய். ஓகே, சோ எண்ணெய் காஞ்சிடுச்சு இல்லைங்களா? எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை ஒரு துண்டு, கிராம்பு ஒரு 2. ஓகே, 2 கிராம்பு, ஏலக்காய். அதே மாதிரி இந்த இலை, இது ஒரு 2 பீஸ் போட்டுக்கலாம். அதாவது ஒரு இலை எடுத்தீங்கன்னா போதும். ஓகே. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிஞ்சிடுச்சு. ஓகே, இதுல வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமும் ஒண்ணு எடுத்துக்கலாம். எடுத்து நல்ல பொடியா கட் பண்ணிட்டு இப்படி அந்த வெங்காயம் பொரியும் போதே புதினா. ஓகே, புதினா இலையை கொஞ்சம் கழுவி வச்சுக்கணும். கொஞ்சம் புதினா இலை. சோ வெங்காயம் போட்ட உடனே புதினா சேர்த்துக்கலாம். புதினா வெங்காயத்தை போட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு புதினா இலை. அந்த புதினா இலை எண்ணெயில வறுபடும் போதுதான் அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா வெளியே வரும். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு. ஓகே, கொஞ்சம் வெங்காயம் நல்லா வறுபட்டு கொஞ்சம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும். ஓகே. சோ வெங்காயம் நல்லா பிரவுன் ஷேக் வந்துருச்சுல மேம்? கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஓகே, போட்டுட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடணும். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கொஞ்சம் வாசனை நமக்கு தெரியும். அது பொரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் வாசனை தெரியும். அதுல இருந்து எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் ஒன்னொன்னா போடணும். ஃபர்ஸ்ட் வந்து பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கும் அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் பீன்ஸ் போடுறோம். ஓகே, பீன்ஸ் போட்டுட்டு அதையும் ஃபர்ஸ்ட் வதக்கி விட்டுடலாம். அடுத்தது கேரட். ஓகே, 1 கப் அரிசி எடுத்தீங்கன்னா காய்கறிகள் ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். ஓகே. சோ நார்மல் நம்ம அந்த புலாவ் ஸ்டைல நீங்க அரிசி மட்டும் ஹைலைட் பண்ணி மாத்தி வச்சிருக்கீங்க. அரிசி மட்டும் மாத்தி எடுத்திருக்கேன். பட் இது வந்து பிரஷர் போட்டு வேக வைக்க கூடாது. இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் அந்த காய்கறிகள் வேகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் அதை மூடி வைக்கலாம். இப்போ ஓபன் பண்ணிட்டு இதுல 1 டீஸ்பூன் தயிர். இதுல வந்து நம்ம தக்காளி எதுவும் போட போறது இல்ல புளிப்புக்கு, அதனால தயிர் மட்டும் 1 டீஸ்பூன் தயிர் போடுறோம். ஓகே. தயிர் ஏன் போடுறோம்னா அதனால அது மில்க் ப்ராடக்ட் அப்படிங்கறதுனால நமக்கு அந்த கிரீமியா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்றதுக்காக தயிர் போடுறோம். ஓகே.
சோ எண்ணெய் ஃபர்ஸ்ட் போட்டாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை, சோம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சாங்க. அதுக்கு அடுத்தபடியா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கினாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கினாங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகள், அதுக்கு முன்னாடி வெங்காயத்தோட புதினா இலை வந்து சேர்த்தாங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகள்லாம் போட்டு வதக்கி இப்போ 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்திருக்காங்க. இப்போ அந்த காய்கறிகள் பாதி வெந்துட்டு இருக்கும். Okay. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 கப் அரிசி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து 2 கப் தண்ணி. இப்போ இது வரகரிசி அப்படிங்கறதுனால 2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். ஓகே. ஊத்தி உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். சோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த 2 கப் தண்ணி. அதனால தான் வெஜிடபிள்ஸை முதல்ல லைட்டா குக் பண்ணிட்டோம். ஓகே. இப்ப இதுக்கு தேவையான உப்பு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். அது வதக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். வதக்கும் போதும் சேர்த்துக்கலாம். இப்படி கடைசியில போடும்போது அந்த பச்சை மிளகா வாசனை அதிகமா இருக்கும். ஓகே. தண்ணி கொதிக்கணும். ஓகே. இப்போ கொத்தமல்லியே கிள்ளி போட்டுக்கலாம். ஓகே. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொத்தமல்லிய போட்டுட்டு கழுவி வச்ச வரகரிசி வரகரிசியை போட்டதுக்கு அப்புறம் தண்ணி கொதி வரணும். ஓகே. கொதி வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடிடணும். ஆனா விசில் இப்ப போடக்கூடாது. இப்ப அது அந்த உள்ள வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இது ஃபார்ம் ஆறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேல இந்த விசில போட்டுடணும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தானா சாப்பாடு ரெடியா இருக்கும். நிஜமாவா? விசில் வர வேண்டாம், ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் விசில் பிரஷர் எல்லாம் சுத்தமா கிடையாது. ஓகே. இதுல பிரஷரும் பில்ட் ஆக கூடாது. இப்போ ஓபன் பண்ணிட்டோம். நல்லா வெந்துருச்சு. இந்த அரிசிக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பதம். அதாவது இந்த மில்லட்ஸ், இந்த வரகு, திணை அதெல்லாம். ஓகே. சோ இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாமா? சர்வ் பண்ணிடலாமா? ஓகே. இதுல பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாம் அவ்வளோக்கா கலர் மாறி இருக்காது. கொஞ்சம் ஆறுனதும் உங்களுக்கு புலாவ் வந்து பதம் கரெக்டா இருக்கும். ஓகே. இத வந்து நீங்க புலாவா தான் சாப்பிடணும்னு கிடையாது, கிச்சடியா கூட சொல்லி சாப்பிட்டுக்கலாம். ஓகே. சோ அடுத்து நீங்க வரகரிசியில சீக்கிரமா இன்னும் ஒரு புதுமையா ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிடுங்க. கண்டிப்பா. ஓகே. வரகரிசி புலாவ் பாக்கிறதுக்கு அட்டகாசமா இருக்கு. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். சூப்பர் மேம், ரொம்ப அமக்கலமா செஞ்சிருக்கீங்க. நீங்க சொன்ன பதத்துல வச்சு எல்லாமே வந்து அழகா பாயில் ஆயிருக்கு. நல்லா ஒன்னோட ஒண்ணு நல்லா மர்ஜ் ஆகி செமையா வந்து குக் ஆயிருக்கு மேம். ரொம்ப தேங்க்ஸ். வரகரிசி புலாவ் செய்யும் முறை: குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நன்கு காய்ந்த பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், புதினா, இஞ்சி பூண்டு விழுது, பீன்ஸ், கேரட் சேர்த்து நன்கு வேக வைக்கவும். வெந்த பிறகு தயிர் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர், உப்பு சேர்த்து கொதிக்க விடவும். தேவையான அளவு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வரகரிசி சேர்த்து குக்கரில் விசில் வராமல் 5 நிமிடம் பிரஷரில் விட்டு இறக்கவும். சுவையான சூடான வரகரிசி புலாவ் ரெடி.